அடுத்தது கை மஞ்சிக்கவின் அன்பு வணக்கங்கள். அப்பாடா திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்களா? வடக்கும் தெற்கும் சண்டை. எங்க பகுதி தான் பெருசு, நாங்க தான் சிறந்ததுன்னு எப்பவுமே ஒரு வாக்குவாதம். ஆனா ஃபேக்ட் என்னன்னு யாருமே பேச மாட்டாங்களா? வெறும் ஹேட்ட மட்டும் வச்சு சண்டை போட்டு என்ன ஆக போகுது? வாங்க இன்னைக்கு ஃபேக்ட்ட பேசுவோம். நம்ம தென்னிந்தியா வட இந்தியாவோட சில விஷயங்கள ஏன் ஒரு படி மேலே இருக்குன்னு புள்ளிவிவரங்களோட இந்த வீடியோல பார்க்க போறோம். இத முழுசா பார்த்தா உங்க உடம்பே புல்லரிச்சு போயிடும். தென் மாநிலங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கேரளா அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலமா விளங்குது. தமிழ்நாட்டுல மதிய உணவு திட்டம்னு கல்விக்கு பல திட்டங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இதனால மக்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சு பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்து மொழிகள். வட இந்தியாவுல இந்தி பரவலா பேசப்பட்டாலும் வங்காளம், பஞ்சாபி, குஜராத்தி என பல மொழிகள் இருக்கு. தென்னிந்தியாவுல நம்ம தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு திராவிட மொழியை பேசுறாங்க. இது ஆயிரக்கணக்கான வருஷங்க பழசு. செம்மொழி அந்தஸ்தும் இருக்குங்க. வட இந்தியால நிறைய மொழிங்க இருக்கு. குறிப்பா இந்தி, உருது மொழிகள்லாம் பாரசீகம், அரபு மொழிகளோட கலப்பு இருக்கும். தென்னிந்திய மொழிகள் அப்படி இல்ல. தங்களோட தனித்துவமான இலக்கண அமைப்பையும், இலக்கிய மரபையும் பெருமளவு பாதுகாக்குது. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் எதுன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமா, அது நம்ம தமிழ் தான். அடுத்து கலாச்சார வேறுபாடுகளை பார்க்க போறோம். வட இந்தியாவுல கதக், பாங்க்ரா, கர்பான்னு பல நடன வடிவங்கள் இருக்கு. தென்னிந்தியாவுல பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, மோகினி ஆட்டம், தெருக்கூத்துன்னா பல அற்புதமான நடன வடிவங்களும் இருக்கு. ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான கலை மற்றும் கலாச்சார செழுமையை கொண்டிருக்கு. ஆனா தென்னிந்தியாவோட கலாச்சாரம் வெளிநாட்டு படையெடுப்புகளால அதிகம் பாதிக்கப்படாம அதன் தனித்துவத்தை பெருமளவு தக்க வச்சு கொண்டிருக்கு. அடுத்து மக்கள் தொகை. வட இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார்னு மாநிலங்கள்லாம் ரொம்ப ஜன நெருக்கடியா இருக்கும். தென் இந்திய மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுக்குள்ள இருக்கு. பிறப்பு விகிதமும் குறைவா இருக்கு. இதனால தென் மாநிலங்கள்ல கல்வி, சுகாதாரம் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்ய வாய்ப்பு அதிகம் கிடைக்குது. மனித வள மேம்பாட்டு குறியீடுல தென் இந்திய மாநிலங்கள் முன்னணியில இருக்கு. அடுத்து உட்கட்டமைப்பு. சாலைகள், துறைமுகங்கள், மின்சாரம் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள்ல தென்னிந்திய மாநிலங்கள் முன்னணியில இருக்கு. இது முதலீடுகளை இருக்குது. அடுத்து தொழில்துறை வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல், ஜவுளி போன்ற பல துறைகள் தென்னிந்தியா ஒரு மையமா வளர்ந்திருக்கு. அஞ்சாவது அரசியல் ஸ்திரத்தன்மை. வட இந்தியா நிலவிய பல கலவரங்கள், சமூக பிரச்சனைகள் தென்னிந்தியாவை ஒப்பிட்டா குறைவாகவே இருந்தது. இது அமைதியான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. ஆறாவதா பொருளாதார வளர்ச்சி. இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. தனிநபர் நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி, அதாவது பர் கேபிட்டா நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா தென் மாநிலங்கள் வட மாநிலங்களை விட கணிசமான முன்னிலையில் இருக்கும். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல வருமானம் அதிகம். சராசரி ஜிடிபி வளர்ச்சி விகிதமும் தென் மாநிலங்கள்ல அதிகமா இருக்கு. ஐடி, ஆட்டோமொபைல் மாதிரி நவீன தொழில்கள் தென்னிந்தியாவில் அதிகம். வட இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயம், சில பாரம்பரிய தொழில்களை நம்பி இருக்கும். இந்த வளர்ச்சி வேறுபாடு வாழ்வாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஏழாவதா வரலாற்று பின்னணியை பார்க்கலாம். வெளிநாட்டு படையெடுப்புகள் இந்தியாவை எப்படி பாதிச்சதுன்னு பாருங்க. பெரும்பாலான பெரிய படையெடுப்புகள் முகலாயர்ல இருந்து பிரிட்டிஷ்காரங்க வரைக்கும் வட இந்தியா வழியா தான் வந்தாங்க. இதனால வட இந்தியா பல முறை சூறையாடப்பட்டு கலாச்சார ரீதியா பல மாற்றங்களுக்கு உள்ளாச்சு. ஆனா தென்னிந்தியா நேரடி வெளிநாட்டு படையெடுப்புகள் குறைவு. நம்ம மன்னர்கள், குறிப்பா சோழர்கள், கடல் கடந்த வணிகத்திலையும் கலாச்சார பரவலும் தான் அதிக கவனம் செலுத்தினாங்க. இது தென்னிந்திய கலாச்சாரம் அதன் தனித்துவத்தை பெருமளவு தக்க வைத்துக் கொள்ள உதவுச்சு. மத தொடர்புகளையும் பார்க்கலாம். எடுத்துக்காட்டா தென்னிந்தியா ஆரம்பத்திலேருந்தே சமணம், பௌத்தம், சைவம், வைணவம்னு பல மத கோட்பாடுகளுக்கு ஒரு புகலிடமா இருந்துச்சு. வட இந்தியாவில் மத மோதல்கள் அதிகமாக இருந்த சமயத்தில் தென்னிந்தியா பெரும்பாலும் அமைதியா பல மதங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துச்சு. இது ஒரு சமூக நல்லிணத்துக்கு பெரிய காரணமா இருந்தது. இதெல்லாம் ஒரு சில காரணங்களால் தான். இதுல வட இந்தியா ஒன்றும் பின்தங்கி இருக்குன்னு சொல்ல வரல. அவங்களும் அவங்களுக்கான பலன்கள் இருக்கு. ஆனா இந்த காரணங்களால தான் தென்னிந்தியா ஏன் ஒரு படி முன்னேறி இருக்குன்னு நாம பார்க்க உதவுது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதோட தனித்துவமான வரலாறும், சவால்களும், வளர்ச்சிகளும் இருக்கு. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம்.